வணக்கம் நண்பர்களே. கிருஷ்ண ஜன்மாஷ்டமி மற்றும் கிருஷ்ணா அவதார் கதைகள். இந்த காணொளி பார்க்கும் அனைவருக்கும் கிருஷ்ண ஜன்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீமத் பகவத் புராணத்தில் கிருஷ்ணரின் 10 மயக்கும் லீலைகளை ஆராயுங்கள். மதுராவில் அவரது தெய்வீக பிறப்பு முதல் விளையாட்டுத்தனமான வெண்ணெய் திருட்டுகள், பாம்பு நடனங்கள் மற்றும் இரக்க செயல்கள் வரை ஒவ்வொன்றும் ஆழ்ந்த ஆன்மீக உண்மைகளையும் பக்தியின் சாரத்தையும் வெளிப்படுத்துகின்றன. ஸ்ரீமத் பகவத் புராணத்தில் கிருஷ்ணரின் கதைகள் 18,000 வசனங்களில் பரவியுள்ளன. இது முதலில் முனிவர் ஸ்ரீ சுகதேவ் பரீக்ஷித் மன்னருக்கு விளக்கினார். அவரது தெய்வீக வாழ்க்கையின் அனைத்து புகழ்பெற்ற கட்டங்களிலும் கிருஷ்ணரின் பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் சந்தேகத்திற்கு இடமின்றி மிகவும் அன்பான மற்றும் பிரியமானவை. புனித நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட கண்கவர் கிருஷ்ண லீலைகள் வெறும் அற்புத நிகழ்வுகளை விட அதிகமாக சித்தரிக்கின்றன. இந்த கிருஷ்ணரின் கதைகள், குறிப்பாக அவரது குழந்தை பருவக் கதைகள், வெறும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் மட்டுமல்ல, தெய்வீக அன்பின் தூய்மையான வடிவத்தின் வெளிப்பாடுகளாகும். தேவகி மற்றும் வாசுதேவருக்கு 8வது மகனாக பிறந்த கிருஷ்ணரின் வருகை, கம்சன் தனது பெற்றோரை சிறையில் அடைத்து அவர்களின் பிறந்த குழந்தைகளை கொன்ற காலத்தில் பூதேவியை பூமி தெய்வம் பாதுகாக்கும் என்று தீர்க்கதரிசனம் கூறப்பட்டது. பகவத்கதையின் சிறந்த 10 கிருஷ்ண லீலைகளின் தொகுப்பின் மூலம் இந்த காலத்தால் அழியாத கதைகள் பக்தி சாரத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றன என்பதையும், கடவுள் தனது பக்தர்களின் பாசத்திற்கான தனது சொந்த ஏக்கத்தை பற்றிய ஒரு பார்வையை வழங்குவதையும் வாசகர்கள் கண்டுபிடிப்பார்கள். அவரது அற்புதமான பிறப்பு முதல் அவரது விளையாட்டுத்தனமான வெண்ணெய் திருடும் செயல்கள் வரை ஒவ்வொரு லீலாவும் உலகளவில் மில்லியன் கணக்கானவர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கும் ஆழமான ஆன்மீக போதனைகளை கொண்டுள்ளது. ஸ்ரவண மாதத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர் இருண்ட 15 நாட்களில் 8வது நாளில் கிருஷ்ணரின் தெய்வீக பிறப்பு நிகழ்ந்தது. இரும்பு கதவுகளை கொண்ட மதில் சூழ்ந்த நகரமான மதுராவில் தனது ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரு தீர்க்க தரிசனத்தை பற்றி அறிந்த மன்னர் கம்சன் தனது சகோதரி தேவகியையும் அவரது கணவர் வாசுதேவரையும் சிறையில் அடைத்தார். கிருஷ்ணர் பிறந்த புனிதமான இரவில் சிறைச்சாலையில் ஒரு அசாதாரண நிகழ்வு நிகழ்ந்தது. தெய்வீக குழந்தை தோன்றியபோது முழு அறையும் தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது. அவரது பெற்றோர் தங்கள் பிறந்த மகனை ஒரு சாதாரண குழந்தையாக அல்ல, மாறாக முழு இறைவனாகவே கண்டனர். கிருஷ்ணர் 4 கரங்களுடன் தெய்வீக மஞ்சள் நிற ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு கௌஸ்துப ரத்தினத்தை அணிந்து சங்கு, வட்டு, கதாயுதம் மற்றும் தாமரை உள்ளிட்ட தெய்வீக சின்னங்களை தாங்கி அவர்கள் முன் தோன்றினார். இதன் விளைவாக தேவகியும் வாசுதேவரும் தங்கள் கைகளை பயபக்தியுடன் கூப்பி தங்களை பூமிக்குரிய பெற்றோராக தேர்ந்தெடுத்த பரம புருஷருக்கு பிரார்த்தனை செய்தனர். மேலும் இந்த பிறப்பு சாதாரண நிகழ்வு அல்ல, பூமியில் தர்மத்தை மீட்டெடுக்க திட்டமிடப்பட்ட ஒரு தெய்வீக நாடகம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். பல வருடங்களுக்கு முன்பு தேவகியின் 8வது குழந்தை கம்சனின் மரணத்திற்கு வழிவகுக்கும் என்று ஒரு அமானுஷ்ய குரல் தீர்க்க தரிசனம் கூறியது. இந்த தெய்வீக எச்சரிக்கை கம்சனின் இதயத்தில் மிகவும் பயங்கரத்தை ஏற்படுத்தியது. அவர் தனது சொந்த சகோதரி மற்றும் மைத்துனரை சிறையில் அடைத்து அவர்களின் ஒவ்வொரு பிறந்த குழந்தையையும் திட்டமிட்டு கொன்றார். அவரது பயம் அடிப்படையில் அவரை ஒரு இரக்கமற்ற கொடுங்கோலராக மாற்றியது. கிருஷ்ணர் பிறந்ததும் கம்சனின் பதட்டம் உச்சத்தை எட்டியது. இதற்கிடையில் மதுரா முழுவதும் அசாதாரண நிகழ்வுகள் தெய்வீக பிறப்பை குறிக்கின்றன. இசைக்கலைஞர்கள் இசைக்கருவிகளை வாசிக்க தன்னிச்சையான தூண்டுதல்களை உணர்ந்தனர். பூக்கள் பருவத்திற்கு மாறாக மலர்ந்தன. காற்று ராஜ்யம் முழுவதும் நறுமண வாசனைகளை வீசியது. கிருஷ்ணர் பிறந்த இரவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலையீடுகளைக் கண்டது. அனைத்து காவலர்களும் மர்மமான முறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தனர். சிறைச்சங்கிலிகள் தங்களை தாங்களே அவிழ்த்துக் கொண்டன. சிறைச்சாலையின் பலமாக பூட்டப்பட்ட கதவுகள் மனித முயற்சியின்றி திறந்தன. தெய்வீக அறிவுறுத்தல்களை பின்பற்றி வாசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை ஒரு சிறிய கூடையில் வைத்து வேகமாக பாயும் யமுனை நதியை கடந்து கோகுலத்திற்குச் செல்ல தயாரானார். அவர் பொங்கி எழும் நீரில் கால் வைத்ததும் நதி அற்புதமாக பிரிந்து ஒரு பாதையை உருவாக்கியது. அவருக்கு மேலே தெய்வீக நாகமான சேஷா தனது முக்காடுகளை விரித்து
குழந்தையை கனமழையிலிருந்து பாதுகாத்தார். கோகுலத்தில் உள்ள நந்தா மற்றும் யசோதாவின் வீட்டை அடைந்ததும் வாசுதேவர் கிருஷ்ணரை தங்கள் பிறந்த மகளுடன் பரிமாறிவிட்டு விடியற்காலையில் சிறைக்குத் திரும்பினார். இந்த அற்புதமான பரிமாற்றம் கிருஷ்ணரின் குழந்தை பருவக் கதைகளின் தொடக்கத்தை குறித்தது. இது இறுதியில் பல தலைமுறை பக்தர்களை கவர்ந்தது. கிருஷ்ணரின் குழந்தை பருவக் கதைகளில் முதல் சவால்களில் ஒன்று அவர் கோகுலத்திற்கு வந்த சிறிது நேரத்திலேயே வந்தது. தீர்க்கதரிசன அச்சுறுத்தலை அகற்றுவதில் இன்னும் உறுதியாக இருந்த கம்சன் குழந்தைகளை கொடிய முறைகள் மூலம் கொல்லும் சூனியக் கலையில் திறமையான பூதனா என்ற பயங்கரமான அரக்கியை அனுப்பினான். பூதனாவுக்கு அசாதாரண மந்திர சக்திகள் இருந்தன, குறிப்பாக தன் விருப்பப்படி தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் திறன். கோகுலத்திற்கு அருகில் வந்ததும் மல்லிகை பூக்கள், நேர்த்தியான ஆடைகள் மற்றும் வசீகரிக்கும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான அழகான பெண்ணாக அவள் தன்னை மாற்றிக்கொண்டாள். இந்த குழந்தை பருவக் கதைகள் ஆழமான ஆன்மீக அர்த்தங்களை வெளிப்படுத்துகின்றன. ஆன்மீக முன்னேற்றத்தை எடை போடும் பழைய பழக்க வழக்கங்கள் மற்றும் மந்த நிலையின் சுமையை ஷகடசூரன் பிரதிபலிக்கிறது. கல்வி ஆணவம் மற்றும் ஊக தத்துவத்திலிருந்து எழும் தவறான பெருமையின் அழிவு சக்தியை திரிணவர்த்தம் குறிக்கிறது. இந்த லீலைகள் மூலம் உண்மையான சரணாகதியை தடுக்கும் ஈகோ மற்றும் பற்றுதலின் தடைகளை தெய்வீக அருள் எவ்வாறு சிரமமின்றி கடக்கிறது என்பதை கிருஷ்ணர் நிரூபிக்கிறார். அன்பான தாமோதர லீலை கிருஷ்ணருக்கும் அவரது வளர்ப்புத் தாய் யசோதாவிற்கும் இடையிலான நெருங்கிய பிணைப்பைக் காட்டுகிறது. இது பரம புருஷர் கூட தூய பக்திக்கு எவ்வாறு அடிபணிகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு நாள் காலை அன்னை யசோதா கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி பாடிக்கொண்டே வெண்ணெய் கடைந்தபோது பசியுடன் இருந்த குழந்தை பால் எடுக்க அவளை அணுகியது. அடுப்பில் பால் நிரம்பி வழிவதை பார்க்க அவள் சிறிது நேரம் சென்றபோது கிருஷ்ணர் ஒதுக்கி வைக்கப்பட்டதில் வருத்தமடைந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் தயிர் பானைகளை ஒரு கல்லால் உடைத்து முகத்தில் வெண்ணெய் தடவி குரங்குகளுக்கு குறும்புத்தனமாக ஒரு பகுதியை ஊட்டினார். உண்மையில் அவரது எரிச்சல் விளையாட்டுத்தனமாக மாறியது. அது அவரைச் சுற்றியுள்ள அனைத்து உயிரினங்களையும் கவர்ந்தது. திரும்பி வந்ததும் யசோதா தனது குறும்புக்கார மகனைக் கண்டு வீடு முழுவதும் அவனைத் துரத்தினாள். இறுதியாக கிருஷ்ணரை பிடித்த பிறகு அவனை ஒரு மரச்சாந்தில் கட்ட முடிவு செய்தாள். ஆனாலும் அவள் ஒவ்வொரு முறையும் அவனை கட்ட முயற்சித்த போதும் கயிறு சரியாக 2 விரல்கள் குறைவாகவே இருந்தது. முழு வீட்டிலிருந்தும் அவள் எத்தனை கூடுதல் கயிறுகளைச் சேகரித்தாலும் அளவீடு சரியாக அதே அளவு போதுமானதாக இல்லை. இந்த 2 விரல்களும் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை குறிக்கின்றன. ஒரு விரல் பக்தரின் நேர்மையான முயற்சியை குறிக்கிறது. 2வது விரல் கிருஷ்ணரின் தெய்வீக கருணையை குறிக்கிறது. மேலும் யசோதாவின் முழுமையான உறுதிப்பாடு அவளுடைய வியர்வை மற்றும் கலங்கிய தோற்றத்தால் சாட்சியமளிக்கப்பட்டது. கிருஷ்ணரின் கருணையுடன் சந்தித்த போதுதான் அவர் இறுதியாக தன்னை கட்ட அனுமதித்தார். கயிற்றால் அல்ல, ஆனால் தூய அன்பால். இந்த அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணர் தாமோதர் என்ற பெயரைப் பெற்றார், அதாவது வயிற்றைச் சுற்றி கட்டப்பட்டவர். கிருஷ்ணரின் குழந்தை பருவ சாகசங்களில் அவரது வெண்ணெய் திருடும் செயல்கள் தனித்துவமாக அன்பானவை. கோகுலத்தில் ஒரு குழந்தையாக அவர் தன்னை மக்கன் சோர், வெண்ணெய் திருடன் என்று நிலைநிறுத்திக் கொண்டார். இந்த விளையாட்டுத்தனமான மீறல்கள் கிருஷ்ணரின் மிகவும் விரும்பப்படும் குழந்தை பருவக் கதைகளில் சிலவற்றை உருவாக்குகின்றன. 1.5 வருடங்களான பிறகு கிருஷ்ணர் தனது குறும்புத்தனமான செயல்களை யசோதாவின் வீட்டிற்கு அப்பால் விரிவுபடுத்தினார். வெண்ணெய் திருடும் பயணங்களில் சிறிய குறும்புக்கார குரங்குகள் போல அவரை பின்தொடர்ந்த சுதாமா, ஸ்ரீதாமா, சுபரா மற்றும் பிறரின் ஒரு சிறிய நண்பர் குழுவை அவர் சேகரித்தார். ஒன்றாக அவர்கள் ஆக்கப்பூர்வமான உத்திகளை உருவாக்கினர். கூரையில் தொங்கவிடப்பட்ட வெண்ணெயை அடைய மனித பிரமிடுகளை உருவாக்குதல், கிராமவாசிகளின் கன்றுகளை அவிழ்த்து திசை திருப்பல்களை உருவாக்குதல், அல்லது கிருஷ்ணர் உள்ளே பதுங்கியிருக்கும்போது ஒரு கோபியை ஒரு நண்பர் திசை திருப்பச் செய்தல். கோபியர்கள் தாய் யசோதையிடம் தங்கள் மகனின் குறும்புகள் குறித்து நீண்ட புகார்களுடன் தொடர்ந்து சென்றனர். உங்கள் பையன் மிகவும் குறும்புக்காரனாக மாறிவிட்டான். அவன் எங்கள் வீடுகளுக்குள் நுழைந்து வெண்ணெய் திருடி அதை தன் நண்பர்களுக்கும் குரங்குகளுக்கும் கூட விநியோகிக்கிறான் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ஆனால் அவர்களின் வெளிப்படையான விரக்தியின் பின்னால் ஆழ்ந்த பாசம் இருந்தது.
உண்மையில் கிருஷ்ணரின் மகிழ்ச்சிகரமான குறும்புகளை நேரில் பார்க்கும் அளவுக்கு யசோதா அதிர்ஷ்டசாலி அல்ல என்று கோபியர்கள் ரகசியமாக பரிதாபப்பட்டனர். கிருஷ்ணரின் வெண்ணெய் திருட்டு ஆழமான ஆன்மீக அர்த்தத்தைக் கொண்டிருந்தது. தூய வெள்ளை வெண்ணெய் கோபம், பெருமை மற்றும் ஈகோ இல்லாத களங்கமற்ற இதயங்களை குறிக்கிறது. சித்த சோரா இதயங்களை திருடுபவர். ஆக கிருஷ்ணருக்கு வெண்ணெய் மீது உண்மையில் ஆர்வமில்லை. அவர் தூய பக்தியை நாடினார். அவரது தெய்வீக நாடகம் நிலையான நினைவுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியது. சாதாரண கிராமப்புற பெண்களை அவர்களின் அன்பின் மூலம் உயர்ந்த பக்தர்களாக மாற்றியது. அமைதியான பிருந்தாவன் கிராமத்தில் யமுனை நதியின் நீருக்கு அடியில் ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல் பதுங்கியிருந்தது. பல தலைமுடிகளைக் கொண்ட ஒரு பயங்கரமான பாம்பான காளியா ஒரு காலத்தில் அழகிய நீரை விஷமாக்கி பல மைல்களுக்கு மரணம் மற்றும் சிதைவின் சூழலை உருவாக்கியது. விஷமுள்ள நாகம் முதலில் ராமநாக தீவில் வசித்து வந்தது. ஆனால் விஷ்ணுவின் கழுகு வாகனமான கருடனுக்கு பயந்து பிருந்தாவனத்திற்கு தப்பி ஓடியது. காளியனின் வாசஸ்தலத்தைச் சுற்றியுள்ள நீர் விஷத்தால் கொதித்தது. மேல் நோக்கி பறக்கும் பறவைகளை கொன்றது மற்றும் விலங்குகள் நெருங்குவதைத் தடுத்தது. நதிக்கரையில் ஒரு தனிமையான கடம்ப மரம் மட்டுமே தப்பி பிழைத்தது. பாம்பின் கொடிய செல்வாக்கிற்கு மௌன சாட்சியாக நின்றது. இந்த அச்சுறுத்தலைக் கண்டறிந்ததும் இளம் கிருஷ்ணர் கடம்ப மரத்தில் ஏறி பயமின்றி நச்சு நீரில் குதித்தார். அந்த தெரிப்பு பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. கோபமடைந்த பாம்பை எழுப்பியது. அது உடனடியாக கிருஷ்ணரின் உடலைச் சுற்றிச் சுற்றியது. தன்னை சிறிது நேரம் பிணைத்துக் கொள்ள அனுமதித்த பிறகு கிருஷ்ணர் தனது வடிவத்தை விரிவுபடுத்தினார். காளியரை விடுவிக்கும்படி கட்டாயப்படுத்தினார். தெய்வீக சுறுசுறுப்புடன் கிருஷ்ணர் பாம்பின் தலைக்கவசங்களில் ஏறி மயக்கும் நடனத்தைத் தொடங்கினார். அவரது தாமரை பாதங்கள் கலியனின் தலைகளின் மீது தாளமாக நகர்ந்து முழு பிரபஞ்சத்தின் எடையையும் அழுத்தின. கிருஷ்ணரின் நடனம் பாம்பின் பெருமையை அடக்குவதை வானவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்திலிருந்து திசை திருப்பும் விஷ மனித புலன்களை வெல்வதை குறிக்கும் ஒரு தெய்வீக நடன அமைப்பு. கிருஷ்ணரின் காலடியில் கலியன் பலவீனமடைந்த போது அவரது மனைவிகள் நீரிலிருந்து வெளிவந்து கருணைக்காக மன்றாடினர். கிருஷ்ணர் அவர்களின் பக்தியையும் கலியனின் சமர்ப்பிப்பையும் கண்டு பாம்பின் உயிரை காப்பாற்றினார். அழிவுக்கு பதிலாக அவர் மாற்றத்தை அளித்தார். கலியனை யமுனையை விட்டு வெளியேறி ராமநாக தீவுக்கு திரும்பும்படி கட்டளையிட்டார். தெய்வீக பாதுகாப்பின் சான்றாக கிருஷ்ணரின் கால் தடங்கள் கலியனின் தலைக்கவசங்களில் பதிந்தன. கருடன் மீண்டும் ஒருபோதும் அவருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார் என்பதை உறுதி செய்தார். கிருஷ்ணர் வளர வளர அவரது தெய்வீக ஞானம் பிருந்தாவனத்தில் நிறுவப்பட்ட மரபுகளை கேள்விக்குள்ளாக்கத் தொடங்கியது. ஒரு இலையுதிர் காலத்தில் இந்திரனின் வருடாந்திர வழிபாட்டு விழாவிற்கு கிராம மக்கள் விரிவான காணிக்கைகளை தயாரிப்பதை அவர் கவனித்தார். இந்த சடங்கின் பின்னணியில் உள்ள நோக்கத்தை கண்டறிந்த கிருஷ்ணர் மழைக்காக மட்டுமே இந்திரனை குருட்டுத்தனமாக வழிபடுவது குறித்து பெரியவர்களிடம் கேள்வி எழுப்பினார். அவர்களின் வாழ்வாதாரம் கோவர்தன மலையிலிருந்து நேரடியாக வருகிறது என்றும் இது கால்நடைகளுக்கு புல், அதன் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் மற்றும் அவர்களின் சமூகத்திற்கு தங்குமிடம் ஆகியவற்றை வழங்கியது என்றும் அவர் வாதிட்டார். வற்புறுத்தும் ஞானத்துடன் கிருஷ்ணர் கிராம மக்களை தொலைதூர தெய்வத்தை விட அவர்களின் அன்றாட வாழ்க்கையை நிலைநிறுத்தும் மலையை நோக்கி தங்கள் பக்தியை திருப்பிவிடுமாறு சமாதானப்படுத்தினார். இந்த எதிர்ப்பால் இந்திரனின் கர்வம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கோபமடைந்த அவர் பொதுவாக அண்டக் கரைப்புக்காக ஒதுக்கப்பட்ட சம்வர்த்தக மேகங்களை வரவழைத்து பிருந்தாவனத்தின் மீது பலத்த மழையை பொழிந்தார். கடுமையான புயல்கள் அனைத்தையும் அழிக்க அச்சுறுத்தியதால் பயந்து போன கிராமவாசிகள் கிருஷ்ணரின் பாதுகாப்பை நாடினர். தயக்கமின்றி கிருஷ்ணர் தனது சுண்டு விரலால் பிரம்மாண்டமான கோவர்தன மலையை தூக்கி ஒரு சரியான தங்குமிடத்தை உருவாக்கினார். தொடர்ந்து 7 நாட்கள் இரவும் பகலும் அவர் மலையை சிரமமின்றி உயர்த்தி பிடித்தார். சோர்வுக்கான அறிகுறிகளை காட்டாமல் அனைவரையும் பாதுகாத்தார். குறிப்பிடத்தக்க வகையில் இந்த சோதனை முழுவதும் தெய்வீக குடையின் கீழ் யாரும் பசியையோ தாகத்தையோ அனுபவிக்கவில்லை. இறுதியில் இந்த லீலை ஆழமான ஆன்மீக போதனைகளை வெளிப்படுத்தியது. வெறும் பழக்க வழக்கத்தால் செய்யப்படும் சடங்கு வழிபாட்டை சவால் செய்வதன் மூலம் கிருஷ்ணர் உண்மையான பக்தி ஞானம்
மற்றும் நன்றியுணர்வு ஆகியவற்றிலிருந்து உருவாகிறது என்பதை வலியுறுத்தினார். கடவுள் மீதான உண்மையான நம்பிக்கை அனைத்து பேரழிவுகளிலிருந்தும் பாதுகாப்பை கொண்டு வருகிறது என்பதை அவரது அற்புதம் நிறுவியது. கூடுதலாக, அவரது பலவீனமான விரலில் மலையின் நிலை வெளிப்படையான பலவீனத்தின் போதும் தெய்வீக வலிமை எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை குறிக்கிறது. பிருந்தாவனத்திற்கு அருகிலுள்ள வயல்களில் கிருஷ்ணர் மற்றும் பலராமருடன் விளையாடிக் கொண்டிருந்த போது மாடு மேய்க்கும் சிறுவர்கள் பசியால் வாடினர். உணவுக்காக அவர்கள் மன்றாடியதன் பேரில் கிருஷ்ணர் அவர்களை அருகிலுள்ள பிராமணர்களிடம் ஒரு விரிவான அங்கிரசம் யாகம் செய்ய அனுப்பினார். கற்றறிந்த பிராமணர்கள் தங்கள் சடங்குகளில் முழுமையாக மூழ்கி சிறுவர்களின் உணவுக்கான தாழ்மையான வேண்டுகோளை புறக்கணித்தனர். இருப்பினும் அருகிலுள்ள சில இதயங்கள் வித்தியாசமாக நடந்து கொள்வதை கிருஷ்ணர் அறிந்திருந்தார். பிராமணர் மனைவியரிடம் செல்லுங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார். கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களைப் பற்றி கேள்விப்பட்ட இந்த பெண்கள் அவரது இருப்பை அறிந்தவுடன் உடனடியாக சுவையான உணவைச் சேகரித்தனர். இனிமேல் அவர்கள் தங்கள் கணவர்களின் ஆட்சேபனைகளை மீறி அவரை நோக்கி விரைந்தனர். இந்த பக்தியுள்ள பெண்கள் நெருங்கி வந்தபோது கிருஷ்ணர் அவர்களை அன்புடன் வரவேற்றார். உறவினர்கள் என்னை பார்ப்பதற்கான அனைத்து கட்டுப்பாடுகளையும் புறக்கணித்துவிட்டு நீங்கள் இங்கு வருவது முற்றிலும் பொருத்தமானது என்று அவர் அவர்களிடம் கூறினார். நான் ஆன்மாவிற்கு மிகவும் பிரியமானவன். சடங்குகளை மையமாக கொண்ட கணவர்களைப் போலல்லாமல் இந்த பெண்கள் தூய்மையான கணக்கிடப்படாத அன்பை வெளிப்படுத்தினர். இது ஆன்மீக பிரசாதத்தின் மிக உயர்ந்த வடிவம். கிருஷ்ணர் தன்னை பற்றி கேட்பதன் மூலமும் தனது தெய்வ வடிவத்தை காண்பதன் மூலமும் தனது மகிமைகளை பாடுவதன் மூலமும் அன்பு வளர்கிறது என்று விளக்கினார், வெறும் உடல் அருகாமையில் அல்ல. பின்னர் பிராமணர்கள் கடவுளையே மறுத்ததில் தங்கள் பெரும் தவறை உணர்ந்தனர். எங்கள் சடங்குகள் மற்றும் கற்றலால் நரகத்திற்கு என்று அவர்கள் புலம்பினர். ஆச்சரியப்படும் விதமாக அவர்களின் விரிவான சடங்குகளால் முடியாததை அவர்களின் மனைவிகளின் எளிய பக்தி எவ்வாறு சாதித்தது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். கிருஷ்ணரின் வாழ்வில் உள்ள அனைத்து தெய்வீக உறவுகளிலும் அன்னை யசோதையுடனான அவரது பிணைப்பை விட அழகான தூய அன்பை வேறு எதுவும் வெளிப்படுத்த முடியாது. இந்த உறவு வாத்சல்ய ரசம், பெற்றோர் அன்பு என்ற மாயக் கருத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது கடவுள் கூட தாய் வழி பாசத்திற்கு ஆளாக இருப்பதை எவ்வாறு போற்றுகிறார் என்பதை காட்டுகிறது. சுவாரஸ்யமாக, மலைகளை தூக்கி கொடிய அசுரர்களை அடக்குவதன் மூலம் கிருஷ்ணர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை காட்டினாலும் தனது தாயின் ஒழுக்கக்கோலை பார்த்து அவர் உண்மையிலேயே நடுங்கினார். பானைகளை உடைப்பதாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டாரை கேலி செய்வதாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் கண்ணீர் சிந்துவார். அவரது தாமரை கண்கள் வெளிப்படையான பயத்தால் விரிந்தன. அவர் குற்றமற்றவர் என்று மன்றாடும்போது அவரது தெய்வீக உதடுகள் நடுங்கும். சில சமயங்களில் அவரது வெண்ணெய் தடவிய முகத்தை மறைத்துக் கொள்ளும். யசோதா அவரது தெய்வீக இயல்பை அறிந்திருந்தும் தாய்மையின் தூய மகிழ்ச்சியை அனுபவித்தார். சர்வ வல்லமை குழந்தைத்தனமான பாதிப்புக்கு மாறுவேடமிட்டதைக் கண்டார். பிருந்தாவனத்திற்குச் சென்றபோது நாரத முனிவர் ஒரு அசாதாரண காட்சியைக் கண்டார். பரம புருஷர் தனது தாயிடமிருந்து பயந்து ஓடுவது. மிகவும் குழப்பமடைந்த நாரதர் எல்லையற்ற பிரபஞ்சங்களை ஆளும் கிருஷ்ணர் யசோதையின் அதிகாரத்திற்கு முழுமையாக அடிபணிந்ததைக் கண்டார். இந்த கவனிப்பின் மூலம் தாய் வழி அன்பு பக்தி பிரமிப்பை கூட மீறுகிறது, ஏனெனில் அது தெய்வீகத்தை நிபந்தனையின்றி போற்றப்படுவதை அனுபவிக்க அனுமதிக்கிறது என்பதை நாரதர் புரிந்து கொண்டார். வாத்சல்ய பக்தி என்பது பக்தியை குறிக்கிறது, அங்கு கடவுள் அன்பான குழந்தையாகிறார். மறுக்க முடியாதபடி இந்த தாய்வழி அன்பு தனித்துவமானது, ஏனெனில் மற்ற பக்தி உறவுகளைப் போலல்லாமல் இது பக்தரை இறைவனை திட்டவும் கண்டிக்கவும் வளர்க்கவும் அனுமதிக்கிறது. இந்த தலைகீழ் மாற்றம் பரம்பொருள் சார்ந்திருக்கும் இடம் கிருஷ்ணரின் அனைத்து வடிவங்களிலும் தூய அன்பை ருசிக்க வேண்டும் என்ற அசாதாரண விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. சுதாமா மற்றும் கிருஷ்ணரின் கதை இந்து புராணங்களில் நட்பின் மிகவும் நெகிழ்ச்சியான கதைகளில் ஒன்றை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அவர்கள் ஒன்றாக குழந்தை பருவம் கழித்த பல ஆண்டுகளுக்குப் பிறகு
இப்போது மிகவும் வறுமையில் வாழும் சுதாமா தனது மனைவியின் ஆலோசனையின் பேரில் தனது அரச நண்பரை பார்க்க தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டார். ஆரம்பத்தில் வெறும் கைகளுடன் கிருஷ்ணரை அணுகத் தயங்கிய சுதாமரின் மனைவி அண்டை வீட்டாரிடமிருந்து ஒரு சில கைப்பிடி தட்டையான அரிசியை ஒரு சாதாரண பரிசாகப் பெற முடிந்தது. கிருஷ்ணரின் அரச அந்தஸ்துடன் ஒப்பிடும்போது அதன் முக்கியத்துவத்தை நினைத்து வெட்கப்பட்டு சுதாமருக்கு இந்த எளிய பிரசாதம் ஒரு கிழிந்த துணியில் கட்டப்பட்டது. துவாரகைக்கு அவர் மேற்கொண்ட பயணம் அவரது குழந்தை பருவ நண்பர் தனது கிழிந்த தோற்றத்தில் தன்னை அடையாளம் காண்பாரா என்ற பதட்டமான எண்ணங்களால் குறிக்கப்பட்டது. குறிப்பிடத்தக்க வகையில் சுதாமரின் வருகையை கேள்விப்பட்டதும் கிருஷ்ணர் வெறுங்காலுடன் அவரை வரவேற்க விரைந்தார். பரம புருஷர் தனது நண்பரை மகிழ்ச்சி கண்ணீருடன் கட்டிப்பிடித்து சுதாமரின் பாதங்களை கழுவி தனது சொந்த அரச படுக்கையில் அமர வைத்தார். ராணி ருக்மிணிதானே அந்த ஏழை பிராமணரை விசிறி அடித்து முழு அரண்மனையையும் ஆச்சரியப்படுத்தினார். அவர்களின் உரையாடல் முழுவதும் கிருஷ்ணர் அவர்களின் குழந்தை பருவத்தை நினைவு கூர்ந்தார். இறுதியில் சுதாமரின் பரிசை பற்றி பாசத்துடன் கேட்டார். தனது தயக்கத்தை பொருட்படுத்தாமல் சுதாமர் அந்த எளிய அரிசியை வெளிப்படுத்தினார். கிருஷ்ணர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதைச் சாப்பிட்டார். பக்தி இல்லாமல் பெரிய பரிசுகளை விட அன்புடன் கொடுக்கப்பட்ட மிகச்சிறிய பிரசாதம் கூட தனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அறிவித்தார். சுதாமர் எதையும் கேட்காமல் வீடு திரும்பினார். ஆனால் அவரது தாழ்மையான குடிசை அற்புதமான அரண்மனைகளாக மாற்றப்பட்டதைக் கண்டார். உண்மையான செல்வம் உடைமைகளில் இல்லை, மாறாக தூய பக்தியில் உள்ளது என்பதை நிரூபிக்கும் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கையிலிருந்து வரும் இந்த 10 தெய்வீக லீலைகள் தலைமுறையாக கடந்து வந்த வசீகரிக்கும் கதைகளை விட அதிகமானவற்றை வெளிப்படுத்துகின்றன. குழந்தைத்தனமான குறும்புகள் மற்றும் அற்புதமான சாதனைகள் போல் தோன்றினாலும் ஒவ்வொரு விவரிப்பும் உலகெங்கிலும் உள்ள பக்தர்களிடம் தொடர்ந்து எதிரொலிக்கும் ஆழமான ஆன்மீக போதனைகளைக் கொண்டுள்ளது. கிருஷ்ணரின் பிறப்பு இயற்கையின் விதிகளை மீறி சாதாரண இருப்பை விட உயர்ந்த வாழ்க்கைக்கு களம் அமைத்தது. பூதனா, ஷகடசுரன் மற்றும் திரிணவர்த்தன் போன்ற அசுரர்களை அவர் சந்தித்தது தெய்வீகம் எவ்வாறு தீய சக்திகளை சிரமமின்றி வெல்கிறது என்பதை நிரூபிக்கிறது. மேலும் தாமோதர் மற்றும் மகான் சோரி லீலைகள் கிருஷ்ணரின் விளையாட்டுத்தனமான இயல்பை வெளிப்படுத்துகின்றன. அதே நேரத்தில் பக்தி மற்றும் சரணடைதல் பற்றிய ஆழமான உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன. கோவர்தன லீலை நிச்சயமாக தெய்வீக பாதுகாப்பின் மிக முக்கியமான ஆர்ப்பாட்டங்களில் ஒன்றாக நிற்கிறது. குருட்டு சடங்குகளை சவால் செய்கிறது மற்றும் நடைமுறை ஆன்மீகத்தை வலியுறுத்துகிறது. இதேபோல் பிராமண மனைவியருடன் நடந்த அத்தியாயம் இதயபூர்வமான பக்தி கடுமையான மத நடைமுறைகளை எவ்வாறு விஞ்சுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. கிருஷ்ணரின் உறவுகள் தாய் யசோதா அல்லது நண்பர் சுதாமாவுடன் தூய அன்பின் பல்வேறு பரிமாணங்களை பிரதிபலிக்கின்றன. இந்த லீலைகள் முழுவதும் கிருஷ்ணர் ஆழ்நிலை மற்றும் அணுகல் இரண்டையும் உள்ளடக்கியிருப்பதைக் காண்கிறோம். அவரது தெய்வீக நாடகங்கள் பல்வேறு உணர்ச்சி பிணைப்புகள் மூலம் பக்தர்களுடன் தொடர்பு கொள்ள கடவுள் எவ்வாறு இயங்குகிறார் என்பதற்கு சரியான எடுத்துக்காட்டுகளாகச் செயல்படுகின்றன. இந்த கதைகளின் ஆன்மீக சாராம்சம் அவற்றின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கூறுகளில் மட்டுமல்ல, அவற்றின் அர்த்தங்களை தழுவுபவர்களுக்கு அவை வைத்திருக்கும் உருமாற்ற சக்தியிலும் உள்ளது. இந்த காலத்தால் அழியாத கதைகள் கிருஷ்ணரை ஒரு வரலாற்று அல்லது புராணக் கதாபாத்திரமாக மட்டுமல்லாமல் ஒரு நித்திய இருப்பாகவும் தெய்வீகத்துடனான அன்பான உறவுக்கு மனித குலத்தை தொடர்ந்து அழைக்கும் ஒருவராகவும் நிறுவுகின்றன. எனவே கிருஷ்ணரின் லீலைகள் பல நூற்றாண்டுகளாக பொருத்தமானவையாக இருக்கின்றன, ஏனெனில் அவை மனித இதயத்துடன் நேரடியாக பேசுகின்றன. ஆன்மீக தொடர்பு அன்பின் மூலம் நிகழ்கிறது, விரிவான சடங்குகள் அல்லது அறிவுசார் புரிதல் மூலம் அல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. இந்த குழந்தை பருவக் கதைகளின் மரபு நிலைத்திருக்கிறது, ஏனெனில் அவை நமது ஆழ்ந்த ஆன்மீக பசியை பூர்த்தி செய்கின்றன. வெளிப்புற சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் தெய்வீகம் நேர்மையான பக்திக்கு எவ்வாறு பதிலளிக்கிறது என்பதைக் காட்டுகிறது. கிருஷ்ணரின் தெய்வீக நாடகம் இன்றும் தொடர்கிறது. தெய்வீக அன்பின் இந்த பழமையான ஆனால் எப்போதும் புதிய கதைகள் மூலம் இதயங்களை தொட்டு வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.